நீங்கள் வயல் நண்டு பிடிச்சி பயங்கரமாக வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். நண்டு ஆல்ரெடி எல்லாம் களத்தில் இறங்கி வேட்டையாடிட்டு இருக்காங்க. நம்ம போய் நல்லா கொளுத்த நண்டா இருக்கு. மீனை பாருங்க, பனையேறி கெண்டை தண்ணிக்குள்ள ஆடிட்டு இருந்துச்சு, பிடிச்சாச்சு. இல்லை கத்தி கிட்ட போது ஆடி விழுந்துறாங்க. இன்னும் வெங்காயம் தக்காளி போட்டு விடுங்க, தக்காளியை இருந்தாலும் அதோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். இங்கே பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஆட்டுக்கு முறுக்கும் சூப்பராக இருக்குது. கருக்கு முறுக்குயா சமைச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வயலுக்கு வந்து நண்டு பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயல் நண்டு தான் வேட்டையாட போகிறோம். இன்றைக்கி வயல் நண்டு பிடிச்சி பயங்கரமாக வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க, ஆல்ரெடி அரை சாக்கு ரொப்பிட்டோம். இன்னைக்கு போய் ஏகப்பட்ட நண்டு பிடிச்சி இன்னைக்கு டென்ட் போட்டு வித்தியாசமான முறையில் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன ப்ரோ, அவ்வளோதானே? அவ்வளோதான். இவர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் வேணும் அட்வென்ச்சர் 2 பேர் சேர்ந்து தான் பிடிக்க போகிறோம். ஆமாம், 2 சாக்கு எடுத்துக்க வந்துருங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாக்கு, நம்ம ஒரு சாக்கு. பார்த்தீங்கன்னா 2 சாக்கு எனக்கு ரெப்பிட்டு தான் போக போகிறோம். இப்போ பேசுனது போதும், வாங்க. நண்டு ஆல்ரெடி எல்லாம் களத்தில் இறங்கி வேட்டையாடிட்டு இருக்காங்க. நம்ம போய் நல்லா கொளுத்த நண்டா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சமைச்சிருக்க மாட்டோமா அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமைக்க போகிறோம். நண்பர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நண்டா பார்த்துட்டான். யாருங்களே தெரியல. இங்கே பாருங்க மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா முதல் நண்டு வெற்றிகரமாக பிடிச்சிட்டான். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சாக்கரை போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கரை போயிட்டு இருப்பாரு. வாங்க போவோம். எக்கச்சக்கம் நண்டுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்டு தான் அதுக்கு கிடக்கு. என்னன்னா வந்து நைட் நேரத்தில் அந்த மேல கண்டி வெளியில் வரோம். அப்போ தான் நம்ம பிடிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். சொல்லுங்க சார். இந்த அதே எங்க அந்த லைட் அடிக்கிறீங்க. இந்த கண்ணை எடுக்கறியா? எங்கயா? இங்கே இருக்காரியா? இந்த ஒன்று நடக்காரு. அது கலக்காதுடா. இதான் பார்த்தீங்கன்னா கரு நண்டு, கருப்பு நண்டு. இந்த ஏன்னா ரெண்டு கலரை பாருங்க. கருப்பா இருக்கு. அது வயநாடியா? இதுக்கு கம்மியா நண்டியா? வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. ஆனா கையில கடிச்சு பாருங்க ஏறி கலரை பாத்தீங்களா? ஒவ்வொன்றும் கருப்பா இருக்கு. இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த முடி வெட்டியிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் தான் அது வீடியோவில் கலையை விட்டு பார்த்துருக்கேன். வச்சாருங்க, இதெல்லாம் பால் நண்டு. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக தொழுக்குன்னு இருக்கு. அது வேண்டாம் விட்டுருவோம். இந்த மாதிரி நண்டு நமக்கு தேவையில்லை. மொத்தம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6-7 பேர்ட்டு வந்துக்கிட்டான். பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கலந்து நண்டு பிடிக்க போகிறோம். ஆளுக்கு ஒரு லைட் இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பிடிக்கலாம். அதே மாதிரி கலக்காமல் போங்க. கலக்கம்னா தெரியாது அவ்வளோக்கா. இது பார்த்துட்டு இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். இன்னும் வந்து வயலுக்குள்ள வந்து போவே இல்லை. இன்னும் உள்ளுக்கு போனால் வந்து எக்கச்சக்கமாக பிடிக்கலாம். அதே மாதிரி கலக்கு வாங்க ரசம் நல்லா இருக்குங்க. அது சின்ன நண்டு தான் இருக்கிற டேஸ்ட்டு. சளி இருமலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த நண்டு தான். பாருங்க பார்த்தீங்கன்னா வண்டி தரத்துல கிடக்கு. யாரை பிடிச்சி விட்ட மாதிரி இது கருப்பு நண்டு, பால் மண்டு மாதிரி இருக்கு. பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண் நண்டு. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து ஆண் நண்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அந்த ஓப்பன் பண்ணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆண் நண்டு. என்ன அது? கருப்பு நன்றா இன்னொன்று காலத்துல போயிடுச்சுடா. எங்க மக்களை வர எத்த தாண்டிடா. அந்த காலு கடிச்சுன்னா எனக்கு 2 பிறந்துரும் போல. மக்களை கருப்பு நண்டு, பெரிய நண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலுக்குள்ள போயிடுச்சு. எங்க சாக்கில் போட்டுக்கிறோம். வருங்க பிடிச்சாச்சு. தாக்காமையா நண்டு பிடிச்சிருக்கையா? பிடிச்சாருங்க நத்தை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லாத்தையும் பறங்கி போட்டுக்கணும். உள்ளுக்க போட்டு திறக்கிற வேண்டியது. வேண்டாம் விட்டுறோம். இல்லையா நத்தை? இது பார்த்தீங்கன்னா அந்த நண்டு கரெக்டாக ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிடுச்சு. பாருங்க இருக்கிறே தெரிய மாட்டேங்குது. சின்ன கிட்டத்தில் அது உட்காந்துருக்கு பொசிஷனை மட்டும் பாருங்களேன். கரெக்டாக அந்த ஃபுல்லாக நோக்கி வந்து உட்காந்துருக்கு. இருக்கே தெரிய மாட்டேங்குது. நல்ல உன்னிப்பா பார்த்தா மட்டும் தெரியும்.
அது பொட்டு போட்டாங்கனாலும் தெரியுது நம்மளுக்கு. இல்லைன்னு சுத்த தெரியாது, நம்ம பிடிக்க முடியாதுக்கு அப்புறம். இது பார்த்தீங்கன்னா பொந்த பறிப்பா இருக்குங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டியாச்சும் இருக்குங்க. உள்ள முரட்டை மட்டுமே பல பெருசு இருக்கான். ஃபஸ்ட்டு பிடிச்சி காமிச்சிடல அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா உள்ள பெருசு வெளியில் வரல. ஆனால் இங்கிட்ட தான் தெரியும். அஞ்சாரா ஓடுது அதுக்கு காமிங்க. அந்த வயசுரா இந்த மாதிரி தான் என்ன மட்டும் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த போய்ஸ் உள்ள வேர்ச்சி தோட்டில் இருக்கு எல்லாம். கரெக்டாக அந்த பொந்து வாயில இருக்குது. நம்ம வெளியில் நடந்து வந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி சரி சரி சரி. இங்கே பார்த்தீங்கன்னா டீ என்னடா வலுவலு இருக்குடா. பால்ன்றாது பால்ன்ற அஞ்சாருங்க. இந்த அமுக்கு அந்த தொழுக்கு அமுகுவாரு. ஆமாம், பால் விட்டு விட்டுரும். அது வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பொந்துக்குள்ள போயிடுச்சு. என்ன அடிச்சு பிடிங்கிருச்சா இங்கே வரா ஆந்தா விழுந்துருச்சா உங்களாம் சரியான கடிதான். இங்கே இன்னொன்று இந்த கடிச்சிட்டு போயிருச்சுடா. நல்ல வேலைக்கு ஏன்னா நல்லா பிடிங்கி பிடிச்சா கையிலே. சே ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை. மக்களை நண்டு பிடிக்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பிடிக்கணும். அப்படின்னா ரெண்டு கடிச்சு நல்லா தொங்கிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா செலவுகளோட வருது. ஐயோ போயாங்கிட்டு சரியான வீடியோ நின்றுங்க. பாருங்க பார்த்தா ஒரு நல்ல முறக்கு நண்டு உள்ள ஓடிச்சு. என்ன கிடக்கு புல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. சரியா தெரிய மாட்டேங்குது. புல்லுக்குள்ள தான் இருக்கு. கரெக்டாக கொஞ்சம் பார்த்தா தெரியுது. இல்லை ஓடத்து ஓடி போயிருந்தா விட மாட்டேன். இங்கே அத்துக்குறா ஒன்று போச்சுரா. இதுல ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னாத்துக்கு கொடுக்க கையில விட்டுட்டு நண்டு அத்துக்கு போயிடுச்சு. இதை பிடிங்கி விடுறா அடியா இங்கே வர அத்துக்குச்சு. ஏமாடியா ஏய் நண்டு கிடக்கு எனக்கு ஒன்றும் பிடிங்கி விடுறா கொடுக்க. இந்த வரேன் எப்படி கிடச்சிருக்குன்னு கடைசி காலையை உடஞ்சிச்சு. அப்பா மிச்சம் காலை மட்டும் உடச்சிக்கிச்சு. புல்லுக்குள்ள விட தெரியுது. இங்கே பாருங்களேன் புல்லுக்குள்ள எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இதுதான் கரெக்டாக உண்மையை பார்த்தாலும் தெரியும். இங்கே பாருங்களேன் இப்படி தான் இருக்கான். இதுதான் வந்து பிடிக்கணும் நண்டு. ரொம்ப நண்டு பிடிக்கிற பார்த்தீங்கன்னா வந்து இருட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பிடிக்கலாம். அதே சமயத்தில் வந்து உண்மையை பார்த்தா பிடிக்க முடியும். அதோட காலையில் பார்த்தா பிடிக்க முடியாது. காலையில் பாம்பு பூஜை நிறைய இடங்க. ஆமாம் அதையும் பார்த்துக்கணும். மெயினாக 2 விஷயம் தான் மெயினாக பார்த்துக்கணும். அதாவது அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நண்டு பிடிக்கணும்னா நல்ல லைட் வேணும். இந்தா அது என்ன நண்டு என்ன காலையில் மிச்சம் இருக்கு. இந்த வரி காதுக்குல இந்த வரியா ஓடுது நண்டு சாக்கு ரொம்ப எங்கயா மக்களை கண்ணாமூச்சி ஆட்டம் காமிக்கி நம்ம கிட்டே. நம்ம எப்பேற்பட்ட ஆளு நண்டு பிரிச்சு போடுறாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி நான் சின்ன காலில் மீச்சியானு இந்த வாரியா காலில் மீதி வருதுயா. இங்கே வர கடிக்குறா நண்டு வாட்டை வந்து ஐயோ எனக்கு பிடிக்க விடுச்சா. ஆர்வ கலரில் போய் கொத்துறோமா அதனால நமக்கு பிடிக்குது. வந்து நண்டு வந்து முதுகு பின்னாடி இப்படி சைடு ஆப்பில் இப்படி போய் பிடிச்சாத கொடுக்க முன்னாடி இருக்கணும். நம்ம பிடிக்கிற வந்து பின்னாடி பக்கமாக இருக்கணும். எனக்கு என்ன தெரியுது நண்டு பிடிக்கதான் ஆளு இருக்கனால நான் ஒரு ஆள் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா லைட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். லைட் அவர் தான் இருக்குது. நான் வந்து சாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இதை வந்து மற்ற நண்டு மாதிரி பிடிச்சோம்னா கையை வெட்டிடும். கடிக்க வர பாருயா. இது கடிக்க வர பாருங்களே. இஞ்சி வாருங்களே காலை மட்டும் பாருங்களே.
எப்படி இருக்குங்க முரட்டு நண்டியோ இதை மட்டும் கொஞ்சம் கையை இந்த காலி எம்படியோ மாதிரி கொடுத்தோம்ல அந்த நண்டுக்கிட்ட அந்த மாதிரி கையை மட்டும் கொடுத்துனோம்னா கையை வச்சிருக்கோம். இந்த காலி எம்பட்டியோ இந்த காலி எம்பட்டியோ இந்த காலம் நீங்க வச்சுக்க. இனி அது கோரம் அடிக்குது உள்ளுக்கு. அவர் செல்லி அடிச்சுக்காதனால அவருக்கு தெரியலங்க. வேற பாக்கலடா வேற கடக்க பாரு சுத்தி பாரு. ஏன் இங்கே இருக்கு உனக்கு என்ன ஏகப்பட்ட நண்டு இருக்கியா? அதே மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமாக நண்டு பார்த்துட்டான். வாங்க ஒண்ணு எப்படி இந்த இருக்கா ஒண்ணு இந்த 3 பேசுறா அந்த 4 இந்த 5 இந்த 5 5 இன்னும் இங்கடியா பெரிய இந்த கறியா 6 நண்டு இருந்துச்சா? ஏழியா போய் எங்க இல்லை இருந்துச்சுடா பார்த்தேன் இல்லையா அவ்வளோ மக்களை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக இருக்குது அப்படின்னா ஒன்றா இருக்குது. கொண்டு வந்துச்சு பார்த்தா அது ஓடியே போச்சு. என்ன பண்ணுறது ஒன்று அப்படிதான் மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான உடம்புக்கு வச்சேன் நண்டு பெரிய நண்டு இருக்குது. வாங்க எங்க இந்த வயசா இப்படி இப்படி பார்த்து இப்படியா பிடிப்படாம கையில ஓடியோ பாருங்க தந்தி முரட்டு நண்டுங்க. இப்போ பிடிச்சதுல இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பெரிய நண்டு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா இருக்கு தண்ணி வயலுக்குள்ள. இது வந்து ஒரு தண்ணி தேங்கி இருக்கு அந்த இடத்துல ஊர்ந்துச்சு. 5 இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய நண்டு இருக்கு. இதுக்கு பெரிய நண்டாக்கு மட்டும் பெரிய நண்டா இருக்கலாம். காலை பார்த்தீங்க எத்த பச்சுன்னு அது வயலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா முரட்டு நண்டா இருக்குங்க. இப்போ பிடிச்ச 2 நண்டுமே பெரிய நண்டு பாருங்க. 3வது நண்டாவும் பெரிய நண்டாவே பிடிச்சிட்டான். வாங்க போகலாம். நண்டை பிடிச்சினாடு கடைசி விடாம இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய நண்டா தாங்க இருக்குது. ஆமாம் கத்துறது தவளை தானே? தவளை போன நண்டு பிடிக்கிற வீட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு தவளை காமிச்சிருக்கு தண்டியில். அது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு மாதிரி முட்டை கிரு அந்த செலவு ஐயா வெற்றி வெற்றி பெரிய காலத்தை கடிக்கிறா அந்த ஒடிஞ்ச வச்ச காலு வேற. ஐயோ உள்ள போறா சரி கடி கடிக்குது. ஒண்ணு இல்ல பெருசா மோசண்டு இங்க போக்கஸ் வர்றா இங்க ஆயிட்டாரா என்ன அடிச்சு விடுதா ஏன் நண்டு 2 3யா காடு தரக்கூடிய ஒண்ணு 5 வரியா இங்க 2 நடக்காது. இந்த 5 நடக்கு இந்த நடக்கையா எத்த பொண்ணு இந்த எந்த வரியா பக்கத்துல என்ன கடந்து தெரியல. சோடி சரியா கடந்திருக்காப்புல. இங்க வா இங்க நடக்குதாப்பா மாடிக்கு செருப்பு மாடிக்கிறா பார்த்தாங்க ஒண்ணு கருப்பா காணும்டா இந்த 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 ரெண்டியா அப்படியா கடிக்கிற இந்த கோழியா இந்த இந்த அது பக்கத்துல கிடக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நண்டு கடி வாங்கிட்டு நம்ம வந்து தப்பான வாட்டில் பிடிச்சா கடிச்சுக்கலாம். இல்லை
காமி 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 நண்டை காமிச்சிட்டு போடு. பார்த்தீங்கன்னா முரட்டு நண்டு கருப்பேன் பிடிச்சேன். இந்த இவன் பார்த்தீங்கன்னா தக்காளி பிடிச்சேன். ரெண்டு நண்டு பிடிச்சிருக்கானா. நாங்கள் போவோம். நார்மல் என்னடா காமி 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 நார்மலான பெருசு போட்டுருவேன். பேக்கில் போட்டுருவேன். போடு முடிஞ்சு சோழி முடிஞ்சு கத்தம் கதம் கதம் மறுக்கையா ஏன் அங்கே ஐயா இந்த அப்படி போறேங்க என்னடா எப்படி காலை அடிச்சுக்கு நீங்க போட்டு தொலை தனியா நான் குடிக்கிறேன்டா. இப்போ கடிக்க வருதா எப்படி என்னடா விளையாடுறியா ரெண்டோட? இல்ல பிடிச்சிட்டேன். முரட்டுங்க எதுவும் எப்படி இதுக்கு மட்டும் காலை கொடுத்தோம்னா கையை கொடுத்தோம்னா அவ்வளோதான். வரிசை வாயா வா 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 எங்கம்மா ஒரே புளி அடக்கம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லைட்லாம் இருக்கும் எங்க போடு போடு நான் பிடிச்சிக்கா போடுங்க சொல்லுங்க. இந்த என்ன அது என்ன காலுக்கு 2-3 தெரியுது. சரி வாருங்களேன். அந்த காலை அத்துப்படாம நண்டு எப்பறம் அடிக்க அடிக்குதுடா. இது வாரா 2 முண்டு வேறு. அந்த அடக்கம் வேற அந்த பக்கத்தில் கிடக்கு. கை நேரம் போட்டு கால் நிமிஷம் பயமாக பாம்பு கிடக்கும்னு நான் பிடிக்கிறேன். இப்படி இப்படி அந்த அட்டு விற்கிறான். ஐயோ யூடியூபர் இங்கயா பெரிய முரட்டு அது குச்சி போய் கை போனா போயிட்டு வலிக்குதுடா. இங்கே பாருங்க தவளைய எப்பதான் இங்க காமி இங்க தவளை நண்டு மாதிரி எங்கடா அதெல்லாம் வீடியோ எடுத்தான காமி உட்காந்து க்ளோஸ் அப் தவளை பாருங்க. இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? சரியான பெரிய முரட்டு தவளை. இங்கே சரி வா ரொம்ப கிட்ட போ அம்மாவை பார்த்தீங்கன்னா கருப்பை முடிச்சாங்க வந்து நல்லா கொட்டாச்சு. காமிங்க வாடா அங்கே கூழ் கூழுப்பிட்டு வாடா வா நம்ம போவோம். வா அவன் வரல நம்ம போவான். இந்த பாலுக்கு நல்லா போட்டு வா 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 நீங்க கூப்பிட்டுக்கிறியா? நாங்க அங்கே பெரிய நல்லா போட்டுருக்கா. அவங்க சின்ன போட்டு வா வேமா வா வாயா வாயா கத்திரம் கிடந்து இங்கே இந்த அங்கிட்ட இப்ப பாருப்ப அதுக்கு அப்ப பாருப்பாரு வாப்ப சின்ன பொடிச்சிட்டோம் பாருப்ப எங்கயா சாமியா வெறும் பால் கேப்பிட்டு விட்டு வா வாங்குற எல்லாம் பெருசுடா. வாங்க அடுத்த வயலுக்குள்ள போங்க. நண்டுக்கு வாங்க வாங்குங்கிறேன் பெருசா கிடக்குங்கிறேன். எங்க வேணும் அங்க வரணும்? ஆங்கு வரணையா அங்க வரோம்னா நண்டியா நண்டு பெரிய வாரியா நண்டு அடக்கையா செலவு பாரு எத்த போடுதுங்கன்னு அங்கிட்டு இந்த வரையா நண்டு கிளம்பலாம் பார்த்தா நண்டு குறுக்கே நிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தேவையான நண்டு பிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணணும். நாங்கள் என்ன நண்டு பிடிக்கணும் சரியா பிடிச்சிட்டே போவோம் பாருங்க. போதும் வாயா போதும்யா வேண்டாம் வாயா இரு அடுத்த வருஷம் சமைக்க போகிறோம். வாங்க அங்கே போய் கண்ணாடி பண்ணுறேன் உங்களுக்கு. டக்குனு கேமரா வந்து முழுங்கிறேன்னு முழுங்காது. இந்த மாதிரி நண்டு பிடிக்க வர மாதிரி பார்த்தே வரணும். தேவைப்பட்ட பாம்பு இந்த மாதிரி தெரியும். மீன் நிற்கிறான் வாங்க பாண்டி குறவண்டா மீனை பாருங்க சரியான மீன் பிடிச்சியா? என்ன மீன் அது? பனையேறி கெண்டை தண்ணிக்குள்ள ஆடிட்டு இருந்துச்சு பிடிச்சாச்சு. விட்டுருமா ஒன்று மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நைட்டு வந்து நண்டு பிடிக்க வந்தோமா பார்த்தீங்கன்னா 2 சாக்கு நண்டு 2லேயும் பார்த்தீங்கன்னா 6 சாக்கு நண்டு பிடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கீழே கட்ட கீழே கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ நண்டு இருக்கு நீங்களே பாருங்க. கொட்டுவோமா? இருவா கடிக்குது சரியா? கொட்டுங்க.
ஐயோ ஐயோ பாண்டி போட்டாரா பாண்டி பக்கத்துல வந்து பாண்டி போட்டாரு போட்டாடு ப்ரோ போட்டாக்கு போசுங்க அப்படியே குறைக்கிட்டு இருக்கேன் திருப்பவும் நண்டை கொட்டி காமிச்சோமா உங்களுக்கு உங்கள் நண்டு பிடிச்சோம்னா இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் செதறி ஓடிடுச்சு. கொட்டி காமிச்சது ஒரு குத்தமா? இது நல்லா இருக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா வந்து நண்டுலாம் பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தேவையான வந்து ஓரளவு கொஞ்சோண்டு நண்டு எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வந்து எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். மங்களகரமாக நெருப்பில் ஆரம்பிக்கணும். எண்ணெய் ஊற்றிடுவா? காஞ்சிட்டா தொட்டு பார்க்குறாரு. காஞ்சிட்டா ஊற்றுங்க ஊற்றுங்க. சமையல் மாஸ்டர் ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. அது நீ பக்கத்தில் கையை வச்சுக்கோங்க. கரண்டி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். டக்கு டக்கு வெங்காயத்தை மட்டும் பொண்ணு காயட்டு. எண்ணெய் நல்லா காயட்டு. சிறப்பாக காயட்டு. வெங்காயமா ஃபஸ்ட்டு? அந்த 2 விறகு எடுத்து போட்டு விட்றா. விறகு என்ன வெளியில் வந்து டெஸ்டிங். அந்த விறகு எடுத்து போடுறா. விறகு போடுவோம். பெரிய விறகு எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கிறோம். போட்டுருவோம். சின்ன வெங்காயம். இது தக்காளி தான் வர அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா சமையல் அப்படி தான் இருக்கும். அப்படியே பொண்ணு ஒருவேளை வறுத்தது போகிறோம். தக்காளி உப்பு தக்காளி வெங்காயத்தை ஒன்றா போட்டுருவாங்க. தனித்தனியாக வதக்கணும். லைட் அடிக்கிற இந்த வெங்காயம் கறிக்கிட்டு இருக்குதுங்க. போட்டு விடுங்க தக்காளியை. பூண்டு தேவைப்படுச்சு. கொஞ்சோண்டு உப்பை போட்டு விடுங்க. கட்டி ஆளுட்டோம். அப்போ தான் நல்லாயிருக்கு. தக்காளியை நல்லா போட்டு வதக்கணும். அடுப்பு பார்த்துங்க. அடுப்பு தான் கொஞ்சம் ஏட்டியாக மாறிடுச்சு. லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மி. போய் வந்து கஞ்சி சோறு போடும்ல அந்த மாதிரி போட்டால் போதும். அப்புறம் இந்த அடுப்பை பார்த்துங்க. நான் மேலே உள்ள வேதான் நூடுல்ஸ் ரைஸ் மாதிரி வெங்காயம் தக்காளிக்கே வாசனை எப்படி கமலம்னு வருதா? நண்டு போடாமலே 12 மணிக்கு சமைக்கிறாள். நம்மளாக தான் இருப்போம். அப்பயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறான். ஆமாம், கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும்ல. அதோட உடம்பு வெயிட்டு குறைஞ்சிருச்சுன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் குறைஞ்சிரும். இன்னும் அடுப்பு சவுண்டு வரலையே, சட்டியிலேருந்து சவுண்டு வரலையே. இருங்க நைட்டு பவரை ஏற்றுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவர் ஏரியா. அவங்க எங்கே உட்காந்து சமைச்சிருக்கேன்? நடு கம்மாய்க்கலையா? இது இப்போ நான் ஆரம்பிக்கும் போது 12 மணி, இப்போ 1 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி சமையல், 1 மணி நண்டு சமையல். எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு வித்தியாசமான குக்கிங். இதில் இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ண மாட்டேறாங்க? நம்ம உட்காந்துருக்கு என்ன இடங்கிறீங்க? சுடுகாடு தானே. அப்புறம் அந்த தெரியல அந்த பேக்க பக்கத்தில் சுடுகாட்டு நண்டு சமையல். சுடுகாட்டுக்கிட்டே கூடாரம் போட்டு வச்சிருக்கான். பேய் இப்போ கொஞ்சம் நேரத்தில் விருந்துக்கு பேயெல்லாம் வந்துடும். அவங்களுக்கு 2 பீஸ் வச்சுட்டு காற்று தூக்கி மரத்தில் சொரிய வச்சிருக்குது. ஆங்கில அந்த சைடில் ஆங்கில எடுக்கோம்ல, அது போடாம வச்சுனா அதை காற்று எடுத்துன்னு பறந்துருச்சு. அதை தேடணும் போயிட்டு இப்போ டென்ட்டை ஏற்றிட்டீங்க வேற கறி பெரும்ல கருவை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எரியிட்டு ரொம்ப இது மழை பெஞ்சு இப்போ தான் ஈரமாக இருக்குது எல்லாமே. காற்று அடிக்கிறது ஏற்ற மாதிரி எடுத்தோம்னாலே நமக்கு ஹீட் ஏறுது. ஹீட் ஏறிச்சியா? கேஸ் எடுத்து கூட பயங்கரமாக குபியன்னு எரியுது. இந்த குழஞ்சிருக்கு தக்காளி அப்படியே நல்லா தக்காளி நண்டு இருக்கிறதுக்கு நண்டுக்கு தக்காளிக்கு வித்தியாசமே தெரியக்கூடாது. அப்படி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து எடுத்து அப்படியே திங்கலாம். அப்படியே தக்காளி இடையில அந்த தோல் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணும். என் கையில் கொஞ்சம் ஓவராக வச்சுட்டோமோ இறக்கிட்டுருவா. லைட்டாக உரைச்சிட்டே நல்லது. எடுத்துட்டுருவான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இங்கே தாண்டி நண்டு பாருங்க சட்டியில் இருக்குது. சட்டியில் தண்ணி இல்லாமல் தானே இருக்குது. தண்ணி இல்லை, தண்ணி இருக்குது. நண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுவான். ஓவர் ஹீட்டுப்பா, ஹீட்டை உரைக்கணும். சரியா? நல்லா கருத்த நண்டு, வய நண்டு, கம்மா நண்டு எல்லா நண்டும் உள்ளே கிடக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு விட்டுருவோம். வாடை வராது.
இப்போ கருது சட்டியை மாதிரி பிடிச்சிக்கோங்க. காய்ச்சி பிடிச்சிரும் கறி போகுது. அப்பா திடீர்னு அடிக்குது. அண்ணல் பவரா சார்ந்துருச்சு. இந்த சமையல் அப்படி தாங்க இருக்கேன். இது வந்து 1 மணி சுடுகாட்டு சமையல். இது சத்து நேரம் அடுப்பில் வைக்கணும், சத்து நேரம் தரையில் வச்சு சமைக்கணும். அவர் அதில் ஏறிக்கிறான். அந்தளவுக்கு ஹீட்டு ஜாத்திலாம் தெரியும். நம்ம மூஞ்சிலாம் கறிட்டு போயிடும். அடிக்குதியா பயங்கரமா. நீரா மிளகாத்தூள் அந்த டப்பாலாம் இருக்கு பாருங்க. அது உரைக்குமா நல்லா? ஹெவி எல்லாமே ஹெவியாக இருக்கும். அந்த குப்பரை கொட்டி சட்டி எதுக்கு அடுப்பில் வைங்க? எல்லாம் மிக்சிங் பண்ணிட்டு தான்ப்பா சமைக்கணும். இது அடுப்பில் வைக்கணும். ஏற்றிடவா? அடுப்பில் வச்சு ஏற்றிடவா? இல்லை இருக்கட்டும், இதே இருக்கட்டும். நீ ஊன் மட்டும் சொல்லுங்க, ஏற்றி விட்டுருவான். பொறுமை பொறுமை. ஐயோ சட்டி தனியாக கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நேரம் வைக்கணும் உட்கார முடியும். சட்டி இந்த சட்டிக்கு அணத்தன்னு நினைக்கிறேன். நம்மளே அது முதவே வந்துருச்சியா? நேரம் குழஞ்சிருக்கான். குழஞ்சிருக்குமா? சோறு மாதிரி குழஞ்சிருக்கு. கட்டாங்கல் மாதிரி அந்த கறி குழந்தை கறியெல்லாம் அதில் உள்ள இருக்குமா? உள்ள இருக்காதாக்கண்ணா? கறி இருக்கு. கறி தனியாக அந்த ஓடு தனியாக எடுத்து காட்டுங்க எனக்கு. அது மெல்லும் போது உள்ள அதே தனியாக எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அந்த பெரிய காலில் இருக்குங்க. வந்துருச்சு. இறக்க வேண்டிய பக்குவத்தில் இருக்கு. ஆமாம், அந்த வாசனை தூக்குது. அப்படியே இறக்கிருங்க, தூக்குங்க. மடியில் வச்சுக்காதீங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. சாப்பிடுவோமா? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கு. கருக்கு முறுக்கு இருக்கா? இருக்கு. எல்லாம் வாங்க அப்படியே. இங்கே வா வா உள்ளுக்கு வா, வீடியோக்கு வா. ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா வந்து சமைச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பாரு? வேறு லெவல். நமக்காக பார்த்தீங்கன்னா வந்து அவர் அங்கேருந்து வந்து நண்டு பிடிச்சி நமக்காண்டி வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சமைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல பண்ணி விடுங்க. நாங்கள் சேர்ந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஒரு மீன் வெட்டை வந்து இன்னும் நிறைய இருக்குங்க. இன்னும் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். 2 பேர் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் வேறு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ உங்களுக்கு கிராமத்தில் கிடைக்கிற அந்த நண்டு மீனெல்லாம் வச்சுட்டு எப்படிலாம் சமைச்சு இந்த கிராமத்தில் உள்ள பசங்க எப்படி ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை வந்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்பி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பராக டென்ட் பறந்து போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, திருப்புறா பாட்டி லைட்டை திருப்புடா. டென்ட்டு காணாம போயிருச்சா? அங்கே பாடுறா, குப்புற அடிச்சுட்டு கிடக்குது, மல்லா கிடக்குது டென்ட்லாம். அச்சிச்சு பேசிட்டு இருக்கேன், டென்ட் நான் ஓடிட்டு இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, பாய் பாய் பாய். நண்டு வேறு லெவல்.